பூமியோட மைய புள்ளி. நம்ம இப்ப 2026ல இருக்கோம். இப்போ சயின்ஸோட வளர்ச்சிங்கிறது ரொம்பவே பெருசு. நவீன விஞ்ஞானிகள் ரொம்ப வருஷமா ஆராய்ச்சி பண்ணி பூமியோட காந்தப்புல மையம் மேக்னெட்டிக் சென்டர் சிதம்பரத்துல தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இத 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட முன்னோர்கள் கண்டுபிடிச்சு அங்க ஒரு கோயிலையும் கட்டியிருக்காங்க, சிதம்பரம் நடராஜர் டெம்பிள். இந்த கோயில்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அறிவியலையும் தாண்டின விஷயங்கள். இந்த கோயில்ல இருக்கக்கூடிய பொற்கூரையில மொத்தம் 21,600 தங்க ஓடுகள் இருக்குமா. இது கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் சராசரியா ஒரு நாளைக்கு மூச்சு விடுற எண்ணிக்கை. அதே மாதிரி இங்க 72,000 ஆணிகள் இருக்குமா. இது ஒரு மனுஷ உடம்புல இருக்கக்கூடிய நாடிகளோட எண்ணிக்கை. இந்த கோயில் கோபுரத்துல 9 கலசங்கள் இருக்கு. இது மனுஷனோட 9 துவாரங்களை குறிக்குதான். சுருக்கமா சொன்னா இந்த கோயிலே கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் உடம்பு தான். இங்க இருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜரோட அந்த தாண்டவ நிலை அணுக்கள் எப்படி இயங்குது அப்படிங்கறத குறிக்குது. அதனாலதான் சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய அணு ஆராய்ச்சி மையத்தோட வாசல்ல சிதம்பரம் நடராஜரோட சிலை வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சிதம்பர ரகசியம், இந்த ஒரு வார்த்தையை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி சிதம்பர ரகசியம்னா என்ன? இந்த கோயில்ல ஒரு காலி இடத்துல ஒரு திரை மூடப்பட்டிருக்குமா. தீபாராதனம் காட்டும் போது அந்த திரை நீக்கப்படுமா. உள்ள பார்த்தா ஒண்ணுமே இருக்காதான். அந்த திரையே ஒரு மாயை அப்படின்னு சொல்றாங்க. உள்ள தங்க வில்வ இலைகள் இருக்குமா. இந்த ஒரு நிலை எதை குறிக்குதுன்னா, இறைவன் எங்கும் நிறைந்தவன், அவனுக்கு உருவம் கிடையாது. இந்த ஒரு விஷயம்தான் சிதம்பர ரகசியம். இதை எல்லாத்தையும் விட இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிசயம் என்னன்னா, இந்த ஒரு விஷயத்த நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்களே உறைஞ்சி போயிருவீங்க. ஏன்னா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய 3 பஞ்சபூத ஸ்தலங்கள் ஒரே நேர்கோட்டு தீர்க்கரேகையில அமைஞ்சிருக்கும். சிதம்பரம் நடராஜர் கோயில், காளஹஸ்தி கோயில், காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில். இந்த 3 கோயில்களும் பஞ்சபூதங்களோட 3 முக்கிய கூறுகளை குறிக்குது. காஞ்சிபுரம் நிலம், காளஹஸ்தி காற்று, சிதம்பரம் ஆகாயம். இது எல்லாத்தையுமே விட இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய மர்மம் என்னன்னா, இந்த ஒவ்வொரு கோயில்களுக்கும் இடையில கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கும் மேல டிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. மலை, ஆறு, காடு இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட முன்னோர்கள் தமிழர்கள்னால எப்படி இவ்வளவு துல்லியமா நேர்கோட்டை கணிச்சு எப்படி இந்த கோயில்கள் கட்டப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய அறிவியலுக்கு முன்னாடி இதெல்லாம் வெறும் சாதாரணமா இருக்கலாம். ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட தமிழர்களால எப்படி இந்த விஷயத்த பண்ண முடிஞ்சிச்சு? நம்மளோட தமிழ்